எப்படியோ எங்கள் அம்மா அவங்களோட அலாரத்தை ஆன் பண்ணி என்னை எழுப்பிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை, மிக்சியை தான். எங்கடா கிணத்த காணோங்கிற மாதிரி மழையே காணோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தது. ஏன்னா பனியில் மழை மறைஞ்சிருச்சு. எப்படியோ அந்த பனியிலையும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்னா எங்கள் அம்மா வேற பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸு, என்னையே வெளியே பனி தானே பலமாக பெஞ்சிட்டு இருந்தது, மழைக்கு இது வருதான்னு பாரு அப்படின்ச்சு. ஏன்னா நான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேனா, கலாய்க்கிறாங்களாம். சரி சரி கலாய்ங்க, ஃபஸ்ட்டு சோத்தை போடுங்கன்னு சொல்லிட்டு கம கமன்னு வந்து சிக்கன் குழம்புல ஒரு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ரெடியாக கண்டினியூ பண்ணிட்டேன். அப்புறம் எப்படியோ சிரிச்சுட்டே ரெடி ஆகிட்டு இருந்தேன். எதுக்கு சிரிக்கிறேன்னு தானே கேட்குறீங்க. அங்கேருந்து ஒருத்தன் என்னை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கிறான், எங்கடி என்னை விட்டுட்டு போக போறியா அப்படின்னு. அதனால் அவனையும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தேன். எப்படியோ கம்மல் எடுத்து காதில் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இதில் ஒருத்தன் குளிச்சுட்டு வரத்துக்கு போயிருந்தான். சரி அவன் வரத்துக்குள்ளார அவன் வாட்சை திருடி எடுத்து கட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா எங்கள் அம்மா, நான் உன்னை சொல்லுவேன் அவன் வாட்ச் எடுத்துகிட்டு போனேன், நான் போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வாட்ச் எடுத்து கட்டிட்டு குடு குடுன்னு பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு ஓடிட்டேன். பின்னாடியே ஒருத்தன் வந்துட்டான். வந்து எங்கக்கா போகிற என்னை விட்டுட்டு, அவ்வளோ மரியாதையாக கேட்க மாட்டான், எங்கடி போகிற என்னை விட்டுட்டு, நேற்று ஃபுல்லாக என்னை டார்ச்சர் பண்ண பையப்பிள்ளைக்கு ஒரே பாசம், உடனே நம்ம மேலே தாவிட்டான். எப்படியோ அவனுக்கு பாய் பாய் எல்லாம் சொல்லி சமாதானப்படுத்திட்டு பஸ்ஸை வந்து பிடிச்சாச்சு.